எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சில தவறு பண்ணால் உங்களோட ஃபேஸ்புக் வந்து அதாவது மானிட்டைஸ் ஆகாதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டேஷன் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து அப்படி ஒரு சில மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்போ ஃபேஸ்புக் டீம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு வாட்டி வந்து நாங்கள் வந்து வார்னிங் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து யூடியூப்பில் நம்ம எப்படி வீடியோஸ் போட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே ஆகிருச்சு. ஸோ அதுக்குண்டான வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் டிப்ஸ் தமிழ்ட்டு நான் கீழே ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மானிட்டேஷனுக்கு ஒரு சில தவறு பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா, உங்களோட பேஜை வந்து நீங்களே வந்து பல குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களோட பேஜ் வந்து இன்னாத்தட்டிக் என்கேஜ்மெண்ட் நீங்கள் வந்து உங்கள் பேஜுக்கு நீங்கள் தவறுதலாக நீங்கள் வந்து வியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதனால் வந்து உங்களோட பேஜை வந்து நாங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு உங்களோட பேஜை அவங்க டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதாவது மானிட்டேஷனை டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் அப்பீல் கொடுக்கறது மூலமாக ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும், அதாவது நீங்கள் வியூஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களோட பேஜில் வந்து நீங்கள் ஏதாச்சும் காப்பிரைட் கண்டென்ட் போட்டிருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு வாட்டி அவங்க வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அந்த ஒரு வாட்டிக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த தவறும் பண்ணக்கூடாது. ஸோ வந்து உங்களோட பேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதையும் மீறி நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு காப்பிரைட் விஷயம் ஆட் பண்ணாலும், இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களோட பேஜுக்கு வந்து இல்லீகலாக நீங்கள் வியூஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க வந்து மறுபடியும் வந்து இவங்க வந்து இனாத்தட்டிக்காக தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்களை வந்து பெர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணுவோன்ட்டு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜை டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி அப்பீல் கொடுத்தாலும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து அவங்க வந்து மானிட்டேஷன் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா தான் நீங்கள் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சு அதுக்கு ஒரு உங்களுக்கு வேஸ்ட் தான். உங்களுக்கு வந்து வியூஸ் வந்தாலும் இல்லை வராட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரொம்பவே ஒரு வேஸ்ட் தான். அதே மாதிரி தான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கும் நடந்தது. இப்போ நான் வந்து ஒரு சில தவறு பண்ணாலும் வந்து அதே மாதிரி என்னோடய ஃபேஸ்புக் வச்சு அவங்க மானிட்டைஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி அவங்க வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமாக வந்து நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் வந்து இப்போ திருப்பி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ரெண்டாவது மிஸ்டேக் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணுறது மூலமாக வந்து இவங்க வந்து தொடர்ந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு அவங்க ஃபேஸ்புக் டீமே வந்து அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு உங்களோட பேஜை அவங்க வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தர மாட்டாங்க. அதனால் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் இதை மாதிரி பண்ணியிருந்தால் அப்பீல் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேஜை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதை சொல்ல தான் உங்களுக்கு மேக் பண்ணேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட கேள்விகளை கேளுங்க. நான் வந்து அதில் உங்களுக்கு பர்சனலாகவே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.